Hey viewers, welcome back to Jassy Remedies. Viewers, ஃபேஸில் பிம்பிள்ஸும் ஆக்னியும் வந்துட்டே இருக்கும். அது போகிறதுக்கு கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய காசு செலவு பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்ஸ் பிம்பிள் ஃபேஸில் வந்துருச்சுன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அது போகிறதுக்கான நிறைய மருந்து வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஸ்கின்னுக்குள்ளேயும் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அது போகிறதுக்கு எந்த ரெமெடியும் இல்லை. பிம்பிள்ஸ் மட்டும் ஸ்கின்னுக்குள்ளேருந்தே ஸ்டார்ட் ஆகி அப்புறமா ஸ்கின்னுக்கு மேலே வரும். அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ்னு நான் சொன்னேன். அது உள்ளேருந்தே போகிறதுக்கான ரெமெடியை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி எல்லாரும் சீக்கிரமாக அழகாகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உள்ளேருந்து அழகாகலைன்னா வெளியேயும் அழகாகாது. இது கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் உள்ளேருந்து சரி செய்கிறதுக்கான ஹீலிங் எபிலிட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. இதில் சூப்பரான வைட்டமின்ஸும் நியூட்ரிஷன்ஸும் இருக்கிறனால பாடியில் இருக்க பேட் ஃபேட்ஸும் டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் நார்மலாக வெளியே போச்சுனாலே ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸையும் ஆக்னியும் வராமல் தடுக்கும். ஸோ ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ், ஆக்னி, டஸ்ட் அண்ட் டர்ட் எல்லாம் போகிறதுக்காக நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் அண்ட் லெமன் ஜூஸ். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் சூப்பரான வைட்டமின்ஸும் நியூட்ரிஷன்ஸும் நிறையா இருக்கிறனால உங்கள் பாடியிலையும் சரி ஃபேஸ்லேயும் சரி எந்த விதமான ஆக்னியும் பிம்பிள்ஸும் வந்துச்சுன்னா அது வராமல் தடுத்து ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸ்க்கான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள், லாஃப் குக்கும்பர், கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்சரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. புதினால சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறனால இதுதான் ஃபேஸ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட். இது போட்டாலே ஃபேஸில் ஆக்னி வராமல் தடுக்கும். லெமனில் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறனால ஸ்கார்ஸும் ஆக்னியும் வராமல் ஃபைட் பண்ணி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எல்லா இன்க்ரீடியண்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறனால ஹீலிங் ப்ராசஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொரியாண்டரில் ஒவ்வொரு லீவ்ஸ்லையுமே விட்டமின் ஏ நிறையா இருக்குது. அதனால டெட் ஸ்கின் லேயரை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஸ்கின்னாக உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அதில் டாக்ஸின்ஸோட ஃபைட் பண்ணி ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் உள்ள ஹீட்னஸை கம்மி பண்ணும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு. அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரிங்கில் உங்களுடைய பிம்பிள்ஸை கம்மி பண்ணி மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட், ஆஃப் பீட்ரூட், ஒரு ஆப்பிள் அண்ட் லெமன் ஜூஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஷேக் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை ரிலீவ் பண்ணி pH லெவலையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் பியும் மெக்னீஷியமும் நிறையாவே இருக்குது. இது நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பர் ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த 2 ட்ரிங்க்லையுமே விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய இருக்கிறனால உங்கள் பிரச்சனையை இது ஈஸியாக சால்வ் பண்ணிடும். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் இது வரவே விடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் எந்த விதமான மார்க்ஸ் இருந்தாலும் அதையும் போக்கிடும். உங்களுக்கு அனிமிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இது ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் ராவாக தான் யூஸ் பண்ணணும். ராவாக யூஸ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள நியூட்ரிஷன்ஸும் மினரல்ஸும் உங்கள் பாடிக்கு அப்படியே வந்து சேரும். இதை நீங்கள் அவிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதிலே போயிடும். உங்களுக்கு PCOSனால ஆக்னி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் 1 பிஞ்ச் பிளாக் சீட்ஸ் இல்லைனா கலோஞ்சி ஆட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. 1 மந்த் இதை அப்படியே குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ரெமெடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.